என்னது 2 சென்ட்ல இந்த வீடு கட்டியிருக்காங்களா? ஆமாங்க. வெறும் 2 சென்ட்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடு கட்ட முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதுவும் இந்த விலையில குடுக்க முடியுமான்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு. ஆமாங்க. அப்படிப்பட்ட வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு என்னென்ன ரொம்ப ஹைலைட்டா அமைஞ்சுக்குன்னு நம்ம ஷார்ட்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டுக்கு ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் அண்ட் இந்த வீடு குடுக்குற பிரைஸ் தாங்க. வீட்டவே ரொம்ப கலர்ஃபுல்லா ரெடி பண்ணி குடுத்து, ரொம்ப கம்மி விலையில இந்த வீடு இன்னைக்கு நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் இந்த வீடோட ஃபுல் ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே மாரி உங்களுக்கு வந்து நிறைய வீடு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைடில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 22 அடி ரோடு ஃபேஸவோ 40 அடி நீளமாவோ, அதாவது 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 சென்டில் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டைப்பில் டூப்ளெக்ஸில் 1275 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷனை பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ் டைப்பில் வீடு இருக்கனால ஆரஞ்சு, கிரே, ஒயிட் இந்த கலர்ஸ் முன்னே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஓப்பன் பால்கனியை கொடுத்து அதுக்கு மேலே செட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வீடோட ரேம்ப் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கேட்டு நம்மளுக்கு வந்து பிளாக் ஆரஞ்சு கலரில் செம்மையான ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 11x14. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபில்ஸில் எவ்ரிடி பார்க்கிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து, வாலுக்குலாமே ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் சராம் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டட்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த போர்ட்டிகோக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சிட் அவுட் தாங்க. இந்த சிட் அவுட் அளவு பார்த்தீங்கன்னா 4x35. இந்த சிட் அவுட் ஏரியாவில் இந்த வீடோட போர்வல் கனெக்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது நம்ம வீடோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீடோட லிவிங் ஹால் பார்க்கலாம். இந்த லிவிங் ஏரியா அளவு பார்த்தீங்கன்னா 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் 3 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் வால் பண்ணி கொடுத்து, ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வைக்கிறதுக்கு ப்ரொவிஷனுக்கு அதில் நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு, பிங்க், லைட் ப்ளூ, கிரே இந்த கலர்ஸில் மல்டி கலர்ஸில் வால் பெயிண்டிங் பண்ணி கொடுத்து, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் நம்மளுக்கு வந்து 3 ஸ்பாட்லைட்டோட செம்மையான ஃபினிஷிங்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்லைட்டில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமூலையில் கிச்சன் தாங்க. கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா 8x8. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக 2 சைடு வால்லையும் வந்து பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டேப் வந்து எல் டேபிளில் ரெடி பண்ணி கொடுத்து சூப்பரான கேனட் ஃபினிஷில் செமையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக 4 கடப்பாக்கள் வச்சு அதில் நம்ம நிறைய ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவில் லெஃப்ட் சைடு இருக்க வால் அந்த கார்னரில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட டவுன்ஃபால் அமைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மெயின் டோர் மட்டும் தேக்கில் கொடுத்து மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் டோரை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11x8. இந்த பெட்ரூமில் வெளிச்சம் காத்தோட்டம் நிறைய கிடைக்கிறக்கா சின்னதாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, மற்ற 2 சைடு வால்லையும் வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஃப்ளோருக்குலாமே 2x4 ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோரை மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமோட எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேஷன் எல்லாமே வந்து ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. க்ளோசெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாமே மேட் ஃபில்ஸில் வெட்டிஃபை டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து 3 சைடு வால்லையும் வந்து க்ளோசி ஃபில்ஸில் செராமிக் டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ
வாங்க நம்ம இந்த வீடியோ டவுன் ஃபால் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இந்த வீடியோட என்ன டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான கிரானைட்ல ஒர்க் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ்டியில் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ரைட் சைட் திரும்பினா இந்த வீடியோ செகண்ட் பெட்ரூம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் இந்த வீடியோ ஓப்பன் பால்கனி போடலாம். அப்படியே நம்ம லெஃப்ட் சைட் கட் பண்ணலாம். இந்த லெஃப்ட் சைடில் கட் பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த மினி ஹால் அளவு பார்த்தீங்கன்னா 16x10. இந்த மினி ஹால் பார்த்தீங்கன்னா 3 சைடு வால்லே வந்து லைட் சாண்டல்களை பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அமைச்சிருக்கிற இந்த வீடோட கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 11x16. இந்த பெட்ரூமில் டபுள் சைட் வாலில் வந்து லைட் சாண்டல்களில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சைட் வாலில் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜ் பொசிஷனுக்காக நிறைய கடப்பக்கல்ல வச்சு நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பேசியஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் காத்தோட்டம் நிறைய கிடைப்பிருக்காங்க. 2 சைட் வாலில் வந்து பெருசாக 2 உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமோட எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஆல்ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்து வாலுக்கு எல்லாமே ஹெவியான க்ளோசி ஃபினிஷில் செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வெளியே வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் சைட் கட் பண்ணோம்னா இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போருக்கு நம்மளுக்கு இங்கே மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வீடோட சூப்பரான பால்கனி ஏரியா தாங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே கூலன் டைல் மேட் ஃபினிஷில் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம துணிக்காய போகிறக்கு நம்ம ப்ரைவசிக்கு எல்லாருக்குமே மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கூலன் ஷீட் வந்து நம்மளுக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ப்ரொவிஷனாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து துவைக்கல் அண்ட் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் இவங்க வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம பால்கனி ஏரியாலேருந்து மேலே டெரஸ்க்கு போய் என்ன பார்க்கலாம். டெரஸ் போகிறதுக்காக இங்கே அவுட்டர் ஸ்டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேக்கர்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷெட்டில் வந்து டோர்மான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது, என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி உங்களோட கனவு பெற்ற நீங்கள் சொந்த கொண்டாடிக்கலாம். இந்த வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் NH ரோட்டில் வீரபாண்டி பிரிவு கடத்தது சாந்தி மீட்டரில் லொக்கேட்டாக இருக்குங்க. மீண்டும் ஒரு தடவை சொல்லேன், மறக்காமல் எல்லாருமே MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களோட இன்னொரு கனவு பெற்றில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.